رسول الله صلى الله عليه وسلم وأمتنا على ملة رسول الله صلى الله عليه وسلم واحشرنا في زمرة رسول الله صلى الله عليه وسلم مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم، ألم يجدك يتيما فآوى. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا ومعلمنا ومربينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أنا ابن الذبيحين. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அன்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற குழுவில் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வற்றாமல், குன்றாமல், குறையாமல் நிறைவாக நிலைத்து நிலவட்டுமாக என்று நான் துஆ செய்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். ஜஸ்னே மீலாது சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா சீரத் மீலாது தொடர் சொற்பொழிவு உபன்யாசத்தினுடைய 2ஆம் நாளான இன்றைய தினம் உங்களை எல்லாம் இன்னும் ஒரு தலைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்று வாழ்க்கை தொடரில் நேற்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம், வாழ்ந்த சமூகம், நாடு, இது தேர்வு செய்யப்பட்டதனுடைய காரண பின்னணிகள் என்பதை குறித்து நேற்று உங்கள் கவனத்திற்கு சில விஷயங்களை சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விலாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருட்கொடையாக, தாஜுல் அன்பியாவாக, ஹாத்தமுன் நபியீனாக இந்த உலகத்திற்கு அவதரித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு எப்படி நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 2 பிறப்பு உண்டு. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு பிறப்பிற்கு பெயர் ஜமால் என்று சொல்லுவார்கள், இன்னொரு பிறப்பிற்கு கமால் என்று சொல்லுவார்கள். ஜமால்னா அளவின் அர்த்தம், கமால்னா கம்ப்ளீட், பூரணம், பரிபூரணம், பூரணத்துவம் என்று அர்த்தம். ஜமாலியத்தில் ஒன்று இருக்கிறது, கமாலியத்தில் ஒன்று இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிறப்பு உண்டு. ஒன்று இருக்கிறது, இந்த உலகத்தில் ரபியுல் அவ்வலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ஜமாலியத்தான பிறப்பு. இன்னொரு பிறப்பு நடந்தது 40வது வயதில் நபித்துவ பிறப்பு. அதற்கு பெயர் கமால் என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கமாலியத்து வெளிப்பட்டது அந்த 40வது வயசுல. நபித்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நபியாக ஆகிறதுங்கிறது அது ஒரு பிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தாக பிறந்தார்கள், மனிதராய் பிறந்தார்கள்.
நியமத்தை கொடுத்தான்னா அதுக்கு பின்னால சோதனை இருக்கு. இது ரெண்டையும் சரியா பாருங்க. அல்லாஹ் அருளை தந்தா பின்னால சோதனை வரும், சோதனை தந்தா பின்னால அருள் வரும். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அப்படித்தான் ரெண்டையும் மாற்றி கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில தான் உலகத்தினுடைய பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பாரசீகம், ரோம் போன்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம், ஈரான், வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்து குவிக்கப்பட்டுச்சு. மதீனாவே அன்னைக்கு விழாக்கோலமா இருந்துச்சு, அவ்வளவு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு நிறைவேறியிருக்கிறது. இதற்கு காரணமான உமர் ரலியல்லாஹு மதீனாவை சந்தோஷத்துல திளைத்திருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. போய் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இது சந்தோஷப்படுற நேரம் இல்லையா? பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு பாரசீகத்தினுடைய கஜானாக்களும் அந்த அரசர்கள் கையில் அணிந்திருந்த காப்புகளும் கிரீடங்களும் பொற்குவியலாக வந்து மதீனாவில் வந்து குவிக்கப்படுது. மதீனா மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க என்ன இவ்வளவு கவலையா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அதுக்கு அழகான ஒரு பதில் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத் உங்களுக்கு தெரியல, இவ்வளவு நிஅமத்தை அல்லாஹ் அள்ளி தரான்னு சொன்னா அதுக்கு பின்னால ஏதோ பெரிய சோதனை இந்த உம்மத்து சந்திக்க போகுதுன்னு சொன்னாங்க. இதை சரியா நம்ம விளக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் தனி மனிதர்களிலிருந்து சமூகத்திலிருந்து இஸ்லாமிய ஆட்சியிலிருந்து அனைத்துக்கும் இந்த நிலை பொருந்தும். அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்கிறான்னா பின்னால் ஒரு பெரிய சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தயாராகணும். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்ல வராங்க? சந்தோஷத்துல ஒரேடியாக நீங்க துளி குதிக்க வேண்டாம், சோகத்துல ஒரேடியாக நீங்க சோர்ந்து போய் முடங்கி போய் உட்கார வேண்டாம். இதுதான் சுன்னத்து. இதைத்தான் கடைபிடிக்கணும். எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் பின்னால ஒரு சோதனை வந்துருமே பயம் வந்தா சந்தோஷத்துல நிதானம் கிடைக்கும், சந்தோஷத்துல நிதானம் வேணும். அதை தாண்டிடக்கூடாது. அதே மாதிரி ஒரேடியா கஷ்டம் வந்துருச்சுன்னா இதுதான் வாழ்க்கை, இது வழியே இல்லை, இப்படி மாட்டிக்கிட்டேன், எனக்கு மட்டும்தான் சோதனை, எனக்கு மட்டும்தான். அல்லாஹ் அதுக்கு பின்னால இந்த மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டம் வந்தா பின்னால சந்தோஷம் வரும். என்ன ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கஷ்டத்தை சொல்லும்போது கொஞ்சமா சொல்றான், சந்தோஷம் சொல்லும்போது யுஸ்ராங்க. யுஸ்ரான்னா கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர் நக்கிரா. அரபியில ரெண்டு வார்த்தை உங்களுக்கு கிராமர்ல, ஒண்ணு மாரிஃபான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நக்கிரான்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை மாரிஃபாவாக பயன்படுத்தினா அது குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் தான் அந்த பொருளை பயன்படுத்த முடியும். நக்கிரான்னு சொன்னா விசாலமான அர்த்தம் கொண்டது. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு வார்த்தைக்கு அலிஃப் சேர்த்து போட்டேன்னு வைங்க, ருசுல்னா ரொம்ப பெரிய கஷ்டம் அர்த்தம், அல் ருசுல் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் அர்த்தம். யுஸ்ர்னா சந்தோஷம் பெருசுன்னு அர்த்தம், அல் யுஸ்ர் போட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷம்னு அர்த்தம். அரபியில நிறைய பேர் நமக்கு தெரியாம இந்த அல்லுங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறது, கிராமரா அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த வார்த்தையோட அல்லு சேரும், எதுல அல்லு சேராது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கேயாவது பாதையில போய் ஏதாவது இன்டர்நெட்ல பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு பேரோட கொண்டு வந்து அல்ல கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆளுங்களையும் கேட்கறது இல்லை. எதையாவது ஒண்ணு அல்லுங்கிற சேருமா சேராதா, கிராமர் படி இலக்கணப்படி இது சரியா பிழையா, எப்படி பயன்படுத்தணும். சில இடங்கள்ல அல்லுங்கிறது பொருத்தவே பொருத்தாது, அந்த இடத்துல கொண்டு வந்து அல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ரப்பான் ரப்புன்னு இருக்கிறீங்க, அடுத்த பூச்சொல்ல கூடாது, அது ரப்புன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அல்ல சேர்க்க கூடாது, இது சைலண்ட் ஆகிடுவது. இந்த கிராமர் எல்லாம் உடச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு அந்த பேர்களை பயன்படுத்துறோம். கிராமர் படி ஒரு வார்த்தை குர்ஆன்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க பயன்படுத்துற வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. எந்த வார்த்தையில அல்லு சேர்ந்து வருதோ அந்த பொருள் ரொம்ப சுருங்கியது அர்த்தம், குறைவானது அர்த்தம். எந்த பொருளுக்கு அல்லு இல்லாம வருதோ அந்த பொருள் விரிந்ததுன்னு அர்த்தம். இப்போ நீங்க
வாங்க குர்ஆன்ல இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ருனா கஷ்டம், யுஸ்ருனா சந்தோஷம். உஸ்ருனா கஷ்டம், யுஸ்ருனா சந்தோஷம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல உஸ்ருக்கு அலிஃப் லாம் சேர்க்கிறான், அல் உஸ்ருக்கிறான். ஆனா யுஸ்ருக்கு அலிஃப் லாம் சேர்க்கல. அது வரல. அப்ப என்ன அர்த்தம்? கஷ்டம் கொஞ்சமா தான் தருவான், சந்தோஷத்தை நிறைய தருவான்னு அர்த்தம். ஒரு ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கருத்துக்களை, அர்த்தங்களை, விசாலமான இந்த சீரத்து விழாங்கிறது, அந்த சீரத்து பயணிக்கிற அந்த பாதையில் சொல்லப்படுகிற அனைத்துமே நம்ம வாழ்க்கைக்கான தேவைகள் தான், வழிகாட்டுதல் தான், சுன்னத்து தான், சொல்லி தந்த நெறிமுறைகள் தான். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுற அனைத்தும் சீரத்து தான். குர்ஆன் முழுக்க சீரத்து தான். குர்ஆன் என்ன நினைக்கிறீங்க? குர்ஆனுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான். குர்ஆனுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்து. நபி சூரத்து, குர்ஆன் சீரத். நபி சூரத்து அது இமேஜ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம். அது குர்ஆன் அது வார்த்தை, அது வரலாறு. வரலாறுகளை சொன்னாலும் அதன் வடிவங்கள் கிடைத்தால் தான் பூர்த்தியாகும். அதனால குர்ஆன் முழுமையடையணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சூரத்தும் சேரணும், சீரத்தும் சூரத்தும் சேரணும். குர்ஆனை படிச்சு மட்டும் படித்தால் வந்தால். ஆயிஷா அம்மா கேட்டாங்க இல்லையா? ஆயிஷா அம்மா கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? அவளா தந்தரவுன குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதிக்கிறீங்களானே, குர்ஆன் ஓதிக்கிறீங்களானே, கானகுலு ஹுவல் குர்ஆன், குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. குர்ஆன் நபி எப்படி பிரிக்கிறீங்க? அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு முழு குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் பேசுறான். நபி பேச்சு வரல, நபி மூச்சு வரல, நபி பாடல் வரல, ரசூலுல்லாஹ்வுடைய பிடி வரல, நடை வரல. குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறான், நபி என்ன வர்ணிக்கிறான்? எப்படி பார்ப்பாங்க? பார்த்தா என்ன நடக்கும்? பார்த்தா என்ன நடக்கும்? நபி பார்வை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான். பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருந்த பொழுது கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக ஆகணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய முகத்தினுடைய திருப்புதல் வானத்தின் பக்கம் இருப்பதை பார்த்தோம் என்று அல்லாஹ் சொன்னார். நபி பார்த்ததனால கிப்லா காபாவாக மாறிடுச்சு. அந்த பார்வைக்கு இருக்கிற வலிமை, ஒரு பார்வை நம்ம நினைக்கிறோம், அந்த பார்வைக்கு இருக்கிற வலிமை என்ன? ஒரு பார்வை தான் கிப்லாவை மாத்திடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வேண்டாம், பார்த்தா போதும். யா அல்லாஹ் எனக்கு கிப்லாவாக காபாவை மாத்தி கொடு. பைத்துல் முகத்தஸ ஒற்றை வருஷமா தொழுகிறேன். பைத்துல் முகத்தஸ யூதர்கள் கிப்லாவா இருக்காங்க, பைத்துல் முகத்தஸ கிறிஸ்தவர்கள் கிப்லாவா இருக்காங்க, எல்லாருமே கிப்லாவா இருக்காங்க. என் உம்மத்துக்கு எதுவாக இருந்தாலும் தனித்துவமா இருக்கணும். இந்த உம்மத்துக்கு எல்லாமே தனியா இருக்கணும். கிப்லாவாக இருந்தாலும் கூட இந்த உம்மத்துக்கு தனி கிப்லா வேணும். இன்னொரு மதத்தினுடைய கலப்படம் இருக்கக்கூடாது, இன்னொரு மதத்துடைய ஒப்பீடு இருக்கக்கூடாது. இந்த உம்மத்துல எல்லாமே தனியாக இருக்கணும். எங்கள் திசை, எங்கள் கிப்லா, எங்கள் வணக்கம், எங்கள் கொள்கை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் வியாபாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இது அத்தனையும் உலகத்தினுடைய எல்லா மத கோட்பாடுகளில் இருந்தும் இஸ்லாம் தனித்துவமாகும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. அந்த தனித்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. வஸல்லி அலைஹி மின ஸலாத்தக ஸகனுலஹு, நபியே உங்கள் தோழர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் பார்வைப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். குர்ஆன் சொல்லுது. நபி பார்த்தா கிப்லா மாறும், நபி பார்த்தா அமைதி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? வாழ்க்கையில் இந்த யதார்த்தத்தை பூர்த்திக்கணும். வாழ்க்கையில சந்தோஷங்களுக்கு பின்னால கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்களுக்கு பின்னால சந்தோஷம் இருக்கும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம்.
நோயே நிரந்தரம் இல்ல, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஆரோக்கியமே நிரந்தரம் இல்ல, அல்லாஹ் நோயை கொடுப்பான். வெற்றியே நிரந்தரம் அல்ல, தோல்வியை கொடுப்பான். தோல்வியை நிரந்தரம் அல்ல, வெற்றியை கொடுப்பான். எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்க சலாதி செல்லத்தினுடைய ஒரு ஒட்டகம் இருக்கு, அது எப்பவுமே ஜெயிக்கும். ஓட்டப்பந்தயத்தில் வச்சா அந்த ஒட்டகத்துக்கு பேரு அகுவா. செல்லாதி செல்லத்துல ஒரு 3 ஒட்டகம் இருந்துச்சு, 3 ஒட்டகம் பயன்படுத்தினாங்க. அசுவான் ஒரு ஒட்டகம், ஜெதான் ஒரு ஒட்டகம், அகுவான் ஒரு ஒட்டகம். செல்லாதி செல்லம் பயன்படுத்துற வாகனம் 3 வாகனம். அன்னைக்கு வாகனம்ங்கிறது அதுதானே. கஸ்வான் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போகும்போது செல்லாதி செல்லம் அந்த கஸ்வான் ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துதான் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க, உபன்யாசம் செஞ்சாங்க. பல பயணங்களுக்கு போருக்கு ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க, ஹஜ்ஜிக்கு ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க, பயணத்துக்கு ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. வாகனம் தானே, அதான் வசதியை கொடுத்தார் செல்லாத செல்லத்துக்கு. பின்னால் ஒரு வாழ்க்கை வந்துச்சு, வசதி இருக்கும் போது வசதியாக அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல வசதியான ஒரு ஆளு எப்போ பள்ளிவாசலுக்கு வந்தாலும் பழைய சிப்பாவை போட்டுட்டு வருவார், கிழிஞ்ச சிப்பாவை போட்டுட்டு வருவார். அவருக்கு என்ன நினைச்சுக்கிறோ அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. செல்லாத கூப்பிட்டு கேட்டாங்க, அலக்கமால் வசதியா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. வசதி இருக்கிறான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, யாரும் சொல்லலாம், நல்ல வசதியா இருக்கிறேன், எனக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, நிறைய வசதி இருக்கிறேன். செல்லாத கேட்டாங்க, அப்படியே இந்த பிச்சைக்கார கோலம்னா அப்படியே இப்படி ஒரு கோலத்துல தெரிஞ்சுக்க. அல்லாஹ் ஒரு ஞானத்தை உங்களுக்கு தந்தால் அதை அனுபவிக்கிறத பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான். அல்லாஹ் ஒரு ஞானத்தை தந்தா அதை நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, இதை பார்க்கறதுக்கு அல்லாஹ் ஆசைப்படுவான். என் ரொம்ப தந்தது 2 லட்சம் ரூபாய் கார் தான் வச்சிருக்கேன்னு யார் சொன்னது? 50 லட்சம் ரூபாய் கார் வாங்குங்க, வசதி இருக்கிற போது BMW வாங்குங்க, பென்ஸ் வாங்குங்க. ஆனால் ஏறுகிற பொழுது என் ரப்பு தந்த அருட்கொடைங்கிற உணர்வோடு ஏறுங்க. என் ரப்பு தந்த அருட்கொடை இது, பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல. விசாலமாக தந்தா விசாலமா அனுபவிங்க. நீங்க 1 கோடி ரூபாய் காலை வைத்திருந்தாலும் மார்க்கம் அது சகாத்துக்கு வராது. நீங்க 1 கோடி ரூபாய் காலை வச்சிருந்தாலும் மார்க்கம் சேர்த்து வந்திருக்காது, சகாத்துக்கு வந்திருக்காது. நீங்க 10 கோடி ரூபாய் வீடு கட்டி இருந்தாலும் உங்களுக்கு சகாத்து வந்திருக்காது. உங்க சொந்த வீட்டுக்கு சகாத்து கேட்காது, வாகனத்துக்கு சகாத்து கேட்காது. ஏன்? அல்லாஹ் தந்த நேமத்தை நீங்க அனுபவிங்க. அது அல்லாஹ் சகாத்து கேட்கறது இல்ல, அல்லாஹ் பார்க்க ஆசைப்படலாம். நேமத்துக்கள் அருட்கொடைகளை தருகிற பொழுது அனுபவிக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இதை விட இன்னொரு ஒண்ணு இருக்குங்க, வாமா விநியாமத்தை அர்ப்பிக்க பார்த்து உங்க ரப்பு உங்களுக்கு தந்த ஞானத்தை நீங்க நாவால வாயால பேசுகிறாங்க. நம்ம அனுபவிச்சாலும் பார்த்து சந்தோஷப்படுவான். ஒருத்தர் சொல்லுவீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு நல்ல உதவியா இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கலங்க, எனக்கு கடன் இல்லைங்க, சொந்த வீடு இருக்குதுங்க, இந்த வாடகை வீடு தான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். மனநிறைவா சொல்றது இருக்கு பாருங்க. அல்லாஹ் மாமா விநியாமத்தை அர்ப்பிக்க பார்த்து இதை பேசுங்க. இப்ப நம்ம உட்காந்து பேசுறவன் யார பத்தி பேசுறோம்? செல்லல்லாஹு செல்லத்தை பத்தியே ரசூல் நமக்கு கிடைச்ச ஞாபகத்து, அப்படிதானே? செல்லல்லாஹு செல்லம் நமக்கு கிடைச்ச ஞாபகத்து அருள்பட, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசுறோம், நபியே பேசுறோம். ஏன்? மாமா விநியாமத்தை அர்ப்பிக்க பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரப்பில் அருள்படையை நீங்க பேசுங்க. அல்லாஹ் அதனால பேசுறோம். கேளுங்கன்னு சொல்றா, அதனால கேட்கிறோம். உணருங்கன்னு சொல்றா, அல்லாஹ் உணர்றோம். இன்று ஜும்மாவில் கூட ஒரு செய்தியை சொன்னேன், மறுநாபகப்படுத்துகிறேன். கபூர்ல அல்லாஹ் 3 கேள்வி கேட்பான். கபூர்ல 3 கேள்வி உண்டு. மன் ரப்புக, உன் ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான். மா தீனுக, உன் மார்க்கம் என்னன்னு அல்லாஹ் கேட்பான். ஓமன் நபியுக, உன் நபி யாருன்னு அல்லாஹ் கேட்பான். அப்படிதானே? கபூர்ல இந்த 3 கேள்வி உண்டு. ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லிடுவோம். தீன் என்னன்னு கேட்டா இஸ்லாம் சொல்லிடுவோம். 3வது கேள்வி இருக்கு பாருங்க, மன் நபியுக, உன் நபி யாருன்னு அல்லாஹ் கேட்பான்.
என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிரும். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அல்லாஹ் அந்த கேள்வியை முடிக்க மாட்டான். அந்த கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வி கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில முஸ்லிம்ல வருது, மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நீ சொன்ன அந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பத்தி உன் கொள்கை என்ன? நீ என்ன பேசிட்டு இருந்த? இவரை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க? இவர் வரலாறு உனக்கு என்ன தெரியுமோ அல்லாஹ் கபரிலேயே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு சொல்லியாங்க. ரப்பு யாருன்னு கேட்டா மக்காவினுடைய பல காஃபிர்கள் கூட அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வையும் வணங்கிட்டு மற்ற கடவுள்களையும் வணங்குறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. தீன் என்னன்னு கேட்டா இஸ்லாம், காதியானி இஸ்லாம் தான் சொல்லுவான், ஷியாக்கள் இஸ்லாம் தான் சொல்லுவான் இல்லையா? இவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் எப்ப ஃபில்டர் பண்ணுவான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஃபில்டர் பண்ணுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உன் கொள்கை என்ன? நபியை பத்தி உன் அகீதா என்ன? நீ என்ன தெரிஞ்சு வச்சிருந்த? நபியை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருந்த? யார் அந்த நபி? கபரிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற பெரிய நசீபு கிடைக்கும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு எல்லாம் தருவாராக. ரசூலை பார்த்து சாட்சி சொல்லுகிற பெரும் பாக்கியம் கபரில் கிடைக்கும். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த ஞானத்தை பத்தி பேசுறதுக்கும் கபரில் பதில் சொல்றதுக்கு தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாக்கியமானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக நாம ஒரு சின்ன துரும்பு எடுத்து போட்டாலும் அல்லாஹ் வாழ்க்கையில் எனக்கு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான். இதுதான் ஹதீஸ். அதான் சொல்ல வரேன். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? வாழ்க்கையில கஷ்டத்துக்கு பின்னால சந்தோஷம், சந்தோஷங்களுக்கு பின்னால கஷ்டம். உமர் ரலியல்லாஹு ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்டா, பாரசீக வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு, கசானங்கள் எல்லாம் வந்துட்டுங்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த பணத்துக்கு பின்னால, இந்த வசதிக்கு பின்னால, இந்த ஆட்சிக்கு பின்னால, இந்த அதிகாரத்துக்கு பின்னால சோதனை வர இருக்கிறத நினைச்சு நான் பயப்படுறேன். வந்துச்சா இல்லையா? உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார், உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார், அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார், ஹசன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார், ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார். அதுக்கு பின்னால ஆட்சியில ஏறவங்க யாராவது சாதாரண போது சந்திச்சாங்கன்னு சொல்லி வாங்க. வசதி வாய்ப்புகள் வந்த உடனே உம்மத்துல சோதனையும் வந்துருச்சு. இதை எவ்வளவு துல்லியமாக தூரமான பார்வையோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கணிச்சிருக்காங்க பாருங்க. வாழ்க்கையில ஒரு நியமத்தை அல்லாஹ் தரப்போறான்னு சோதனை. இது யதார்த்தம். அது அப்படித்தான் பெரிய சோதனை வந்தது. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தரப்போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்? தரப்போறாங்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய சோதனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில விஷயங்களை கொண்டு சோதித்தார் அல்லாஹ். அந்த சோதனையில ஜெயிச்சாரு. இப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னைக்கு இமாமா உங்க மக்களுக்கு இமாமாக நான் வேண்டாம். எப்ப சொன்னா? சோதிச்சதுக்கு பின்னால்தான் உங்களை இமாமாக வேண்டாம். அப்ப சோதனை ஜெயிச்சாதான் அதுக்கு பின்னால் ஞாபகம் கிடைக்கும். அப்படித்தான் இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள் என்பதற்கு முன்னால் ஒரு பெரிய சோதனையை அல்லாஹ் இந்த மருந்து பாட்டில எழுதியிருப்பாங்க, நீங்க பாப்பீங்க. ஷேக் பிஃபோர் யூஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. நல்ல பயன்படுத்துறதுக்கு முன்னால குலுக்கிக்கங்க. பாட்டில் என்ன செஞ்சீங்க? மருந்து பாட்டில நீங்க கவனிச்சிருக்கலாம். மருந்து பாட்டில் என்ன செய்வாங்க? அதை பயன்படுத்துறதுக்கு முன்னால என்ன செஞ்சீங்க? அதை பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னால முதல்ல குலுக்குங்க, ஷேக் பண்ணுங்க. ஏன்? இது ஒரு பெரிய தத்துவம். இருக்கு ஒரு பெரிய வாக்கியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடுக்குவாங்க. ஒரு பெரிய ஷேக்கிங் நடக்கும். அந்த ஷேக்கிங் தான் அரபு உலகத்துல நடந்துச்சு, மக்கால நடந்துச்சு, ரசூலுடைய குடும்பத்துல நடந்துச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா விஷயத்துல நடந்துச்சு, நபியினுடைய உம்மா விஷயத்துல நடந்துச்சு. வரப்போறாங்கன்னு அவரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்பை முன்னறிவிப்பதற்கு எத்தனையோ முன்னறிவிப்புகள் நடந்துச்சு. அதுல ஒண்ணு பலா, சோதனை, ஒரு பெரிய குறுக்கங்கள், பெரிய நெருக்கங்கள், பெரிய திருக்கங்கள். ஒரு 50 நாளைக்கு முன்னால காபாவின் மீது படை இருக்கப்பட்ட ஒரு பெரிய படை உள்ளே நுழைஞ்சிச்சு. அப்ரஹாமுடைய படை எப்ப நடந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு சரியாக 50 நாளைக்கு. நபி வீடு எங்க இருக்குது? பிறந்த வீடு எங்க இருக்குது? சரியாக காபாவில் இருந்து 200 மீட்டர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருக்கு? பிறக்க போறாங்க. பிறக்க போற வீடு எங்க இருக்கு? காபாவில் இருந்து சரியாக 200 மீட்டர். சஃபா மர்வா 2 மலை இருக்கு பாருங்க. இந்த மர்வா அடிவாரத்துல தான் இந்த வீடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு. இந்த மாதிரி இடங்களுக்கு போனா வாழ்க்கையில பாக்கியமான இடங்கள் அது. அந்த இடங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய மக்தபா, நூலகம் அது பயன்படுத்தப்படுது. நமக்கு எல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறது அடையாள சின்னமாக. எனவே அந்த காபாவின் மீது ஒரு பெரிய படையெடுப்பு நடக்கிறது. பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அதை முறியடித்து அல்லாஹ் பாதுகாத்தான். இது ஊர்ல நடந்த பெரிய சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தில் நடந்துச்சு. அப்துல் முத்தலிபுடைய வாழ்க்கையில பெரிய சோதனை நடந்துச்சு. இதெல்லாம் விவரிப்பதற்கான சூழல்களோ நேர காலங்களோ அதை விட முக்கியத்துவமான விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக என்ன சோதனைங்கிறத விவரிக்க தேவையில்லை. வரலாற்று நீங்க படிக்க. அப்துல் முத்தலிப் பாப்பாவுடைய பாப்பா பாட்னாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்மள்ட்ட ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, சரித்திரங்கள் சம்பவங்களை சொல்லும் போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா கேட்போம். ஆனா வரலாற்றுக்குள்ள பயணிக்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் சோர்வு தட்டிடும். அது வந்து ஏற்படக்கூடாது. ஏன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சீரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நாம ஒரு பெரிய பாக்கியமாக நினைச்சு உட்காரணும். ஒவ்வொரு நிமிஷமும் அது நம்ம தெரிகிற விஷயங்கள், சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், அது தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத புதிய விஷயங்கள் கிடைக்கலாம். எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை, எந்த கல்வை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான்னு தெரியாது. அப்போ சில விஷயங்கள் அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கான வெளிச்சமாக ஆக்கிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 18 வயசுல மூத்தாகிறார். ஜம்சம் கிணற்றை தேடுவதற்காக கிடைச்சிச்சா என் பிள்ளைய பலி கொடுப்பேன்னு சொன்னப்ப அந்த பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுடைய பேர் வந்துச்சு, வாப்பாவுடைய பேர் வந்துச்சு. அவங்க அறுக்கப்படுவதற்காக நிறுத்தப்படுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு தபிஹை, நான் 2 அறுக்கப்படக்கூடியவர்களுடைய மகன் நாங்க. ஒரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னொரு வாப்பா அப்துல்லா சொன்னாங்க. அப்துல் முத்தலிபுடைய வாழ்க்கையில கஷ்டம், அப்துல்லா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில கஷ்டம். ஆமினா அம்மா தாய் 18 வயசு கணவர் மூத்தா போயிட்டார். புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மூத்தாயிட்டான். 3 மாசத்துக்கு முன்னால மூத்தாயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னால தந்தை வஃபாத்தாகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கான காலமும் நேரமும் கணித்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டில ஆமினா அம்மா சொல்லுகிற செய்திகள் எல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ப்பம் சுமந்த காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த பல்வேறு அடையாளங்கள், பல்வேறு நற்செய்திகள். நான் நிறைய நபிமார்களை கனவுல பார்த்தேன். ஆமினா அம்மா சொல்ற அற்புதங்கள் ஏராளம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்திருக்கிற அந்த காலகட்டத்துல அந்த அழகான அந்த குழந்தை பிறக்கிற அந்த தருணம், ஆமினா அம்மாவை சுற்றி 4 பேர்கள் இருக்கிறார்கள். பிரசவம் பார்த்த தாய்மார்கள் 4 பேர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்த 4 பேர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தான் சொல்லுவாங்க வரலாற்றுல. ஆனால் நபியை முதலாக பார்க்கிற பெரும் பாக்கியத்தை பெற்ற அந்த புண்ணியவதிகள், அந்த பாக்கியசாலிகள், பேரருள் பெற்ற பாக்கியவதிகள் 4 பெண்கள் தான். இந்த 4 பெண்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பார்க்கிறார். எவ்வளவு பெரிய நசீப் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. பிரசவம் பார்க்கிற இந்த 4 தாய்மார்கள், 4 பெண்கள் சுற்றி இருக்க
ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்கள் நபியினுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்த பெண்கள். இதனுடைய தலைமை டாக்டர் யாருன்னா ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தலைமை டாக்டர். இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிரசவம் பார்க்கறத முதன்மையான இடத்துல உள்ளவங்க. மற்ற 3 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. அம்மா அமியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துல என் புள்ள பிறகு அந்த ராத்திரி விளக்கு எரியறதுக்கு எங்க வீட்டுல எண்ணெய் இல்லைங்க. பிறந்த அந்த ராத்திரி விளக்கு எரிக்கிறதுக்கு எங்க வீட்டுல எண்ணெய் இல்லை. ஒரு ஜோதிய ஒளிய அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக எல்லா விளக்கையும் அணைச்சிட்டான். வீட்டுடைய விளக்கு கூட அல்லாஹ் அணைச்சிட்டான். வீட்டுடைய விளக்கை கூட அல்லாஹ் அணைச்சிட்டான். முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த அழகும் நூறும் ஜோதியும் தான் இந்த உலகத்தில் உதயமாக போகிறது. அல்லாஹ் உலகத்தையே அல்லாஹ் இருட்டாக்கினான். ஊரையே அல்லாஹ் இருட்டாக்கினான். வீட்டையே அல்லாஹ் இருட்டாக்கினான். பிறக்கிறார்கள். அந்த 4 பெண்களும் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வாழ்க்கையை அனுபவிச்சாங்க பார்க்கலாம். அல்லாஹ் இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அவ்வளவு உயர உச்சத்துல முதல்ல யாரு? இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அனுபவிச்ச வாழ்க்கையுடைய முதன்மையாக இந்த 4 பேர் தான். குழந்தை முதலாக என் கைக்கு வருகிறது. என் கைக்கு தான் வருகிறது. யார் சொல்றா? ஷிஃபா. ஷிஃபா. இந்த 4 தாயினுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கணும். ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா. பாருங்க, அல்லாஹ் தேர்வு செய்யற பெண்களுடைய பெயர்களை பாருங்க. ஷிஃபான்னா ஆரோக்கியம் அர்த்தம். உம்மு ஐமன்னா பரக்கத்தின் தாயின் அர்த்தம், பரக்கத்தினுடைய தாயின் அர்த்தம். சுவைபான நன்மைக்குரியவர்கள் அர்த்தம். ஃபாத்திமா உங்களுக்கு தெரியும் அந்த பெயர் எவ்வளவு பெரிய இஸ்லாத்தில் முக்கியமான பெயர். இப்படி 4 பெண்கள் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த பிள்ளை முதலாக என் கரத்தை தான் தொட்டது. என் கரத்தை தான் தொட்டது. அந்த பிள்ளையை நான் எடுத்து என் கண்ணத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் நான் முத்தமிட்டேன். அந்த குழந்தையினுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை ரஹிமத்தில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. பிறந்த உடனே முதல்ல தனக்கு பிரசவம் பார்த்த தாய்க்கு முதல்ல அல்லாஹ் துஆ செஞ்சுவார். ரஹிமத்தில்லா, தாயே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எப்படி அந்த துஆவுடைய வாக்கியம் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த துஆவையும் அந்த வாக்கியத்தை வாழ்நாள் முழுக்க நான் அனுபவிச்சேன். அல்லாஹ் அதற்கு எனக்கு தந்த பிள்ளைதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சஹாபிகளில் பெரிய பணக்காரர். சஹாபாக்களே பெரிய பணக்காரர் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. அவ்வளவு பெரிய பணக்காரர். அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தந்தான். என் பிள்ளை மண்ணை எடுத்தா கூட பொண்ணாகுங்க. என் பிள்ளை மண்ணை கை வச்சா கூட அது பொண்ணாகுமா? வியாபாரத்தில் மதீனாவுக்கு வரும்போது கையில ஒரு பைசா கிடையாது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வந்தப்ப சொந்த என்ன தெரியுமா? ஒரு ஊசியும் நூலும் தான். ஒரு ஊசியும் நூலையும் கொண்டு வந்து மதீனாவுக்கு உள்ள நுழையாங்க. வந்து சொன்னாங்க, துல்லூனி அலா சூக்கில் மதீனா, எனக்கு மதீனாவினுடைய சந்தையை மட்டும் காட்டுங்க. மதீனாவினுடைய சந்தையை காட்டுங்க.
நான் வியாபாரம் செய்யறேன். ஹலாலா வியாபாரம் செஞ்சா சீக்கிரம் முன்னுக்கு வர முடியாது, ஹலாலா செஞ்சா சீக்கிரம் வேற வர முடியாது என்றெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். ஹலாலா சம்பாதிச்சாலும் முன்னுக்கு வர முடியும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. சம்பாதிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒருவர் தன் வயதான பெற்றோர்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார்களோ அல்லாஹ் வியாபாரத்தை பறக்க செய்யும். எந்த ஒருவர் தன் சிறு பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற நியத்துல அல்லாஹ் பறக்க செய்வான். மூணாவது ஒன்று சொன்னாங்க, நான் யாரிடத்திலேயும் தேவையாகாமல் வாழ்வேன் அப்படிங்கிற நியத்தை சம்பாதிச்சாலும் அல்லாஹ் வியாபாரத்தை பறக்க செய்வான். மூணு விஷயம். ஒண்ணு, என் பெற்றோர்கள், என் மக்களுக்கு, என் மனைவிக்கு. நான் தன்னிறைவோடு யாரிடத்திலையும் தேவையாகாம வாழும். இந்த உம்மத்துல எல்லாத்துக்குமே நியத்து இருக்குங்க. நியத்தோட தான் அமலு. கல்யாணம் முடிச்சா அதுக்கு நியத்து இருக்கு, இதான் அதுக்கு நியத்து இருக்கு. கல்யாணம் மாப்பிள்ளை கேட்டு வர நியத்து என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நியத்துல உட்கார்ந்ததே இல்லை. இன்னொரு ஆன்மாவும் வித்தியா ஹதீஸ படிக்கிறோம், எல்லாத்துக்குமே நியத்து இருக்குன்னு படிக்கிறோம். நிக்காஹ்க்கு என்ன நியத்து? நிக்காஹ் செய்த மாப்பிள்ளை என்ன நியத்துல உட்காரணும்? கபில் தூன் சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. என்ன நியத்து? ஹதீஸ்ல இல்லையா? சும்மா வந்துட்டு போறவங்க கொடுப்பவங்க சம்பிரதாயம் சரக்கல்ல. வணக்கம் அமல். எப்போ வணக்கம் அமல் ஆகிட்டு நியத்து, வணக்கம் அமல் ஆகிட்டு நியத்து. கல்யாணத்துக்கு என்ன நியத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒருவர் கல்யாணம் முடிக்கிறாரோ அவர் 3 நியத்துல கல்யாணம் முடிக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல 4 நியத்து வருது. முதலாவது லியகுல்ல பஸரஹு, என் பார்வையை நான் பாதுகாப்பேன். ஹராமுடைய பார்வையை பாதுகாப்பேன். வயஸ்ஸின ஃபர்ஜஹு, என் கற்பை பாதுகாப்பேன். வயஸ்ஸின ரஹிமஹு, என் சொந்தங்களை பாதுகாப்பேன். நாலாவது, சஜதா செய்கிற ஒரு சந்ததியை, சமூகத்தை நான் பெற்றுக்கிறேன். இந்த நியத்துங்க ஹதீஸ்ல வருது. நிக்காஹ்ல உட்கார்ந்தா கூட இந்த 4 நியத்துல உட்காரணும். இங்க இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மக்களுக்கு இந்த நியத்தை மனசுல வச்சுக்கங்க. பெற்றோர்கள், பெரியவர்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நிக்காஹ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுங்க. ஆண் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நிக்காஹ் முன்னால மகளே இந்த 4 நியத்தை வைப்பா மனசுல. மகளே இந்த 4 நியத்தோட உட்கார்ந்து நிக்காஹ்ல நான் உறவை பாதுகாப்பேன், சொந்தங்களை பாதுகாப்பேன், என் கண்ணை பாதுகாப்பேன், என் கற்பை பாதுகாப்பேன். சஜதா செய்கிற சாலிகான சந்ததிகளை நான் பெற்று தருவேன் இந்த உலகத்துல. அந்த நியத்துல உட்கார். அதே மாதிரி தான் வியாபாரத்துக்கும் நியத்து இருக்குது. பெற்றவங்க, குடும்பம், இந்த நியத். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வியாபாரம்னு வரும்போது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம பார்க்கலாம், பேசலாம். நான் இங்க சொல்றதுக்கு என்ன காரணம்னா, மதீனாவுக்கு உள்ள நுழைகிற பொழுது அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்து எவ்வளவு? ஒரு ஊசியும் ஒரு நூலும், அவ்வளவுதான். இதோடு தான் மதீனாவுக்குள்ள நுழைகிறாங்க. 10 வருஷத்துல மதீனாவினுடைய சந்தை அவர்கள் காலடி. மதீனாவுடைய சந்தை 10 வருஷத்துல 2000 யூதர்கள் இருந்தார்கள் மதீனால. சந்தை அவங்க தான் இருந்துச்சு. உலகத்துல யூதன் எங்க வாழ்ந்தாலும் முதல்ல சந்தையில வேலை இருப்பான், மார்க்கெட்ல வேலை இருப்பான், தயாரிப்பு எடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹ். இந்த நிக்காஹ்க்கு பாரக்கல்லாஹ்னு ஒரு துஆ ஓதுற பாருங்க. இந்த துஆவை முதல்ல ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார். இந்த துஆவை முதல்ல வாங்கலாம் அவங்களா.
பாரகல்லாஹ் துஆவோடு போய் வியாபாரத்துக்கு போறாரு. 10 வருஷத்துல அவங்களுடைய வியாபாரம் எவ்வளவு தெரியுமா? வியாபார சரக்கு ஒட்டகத்துல மதீனாவுக்கு வந்து இறங்குமா? சரக்கு மதீனாவுக்கு வந்து இறங்கும். அதனுடைய கடைசி ஒட்டகம் யமன் பார்டர் வரைக்கும், இல்லைன்னா சிரியா பார்டர். சரக்கு அவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள்ல அவங்களுடைய வியாபார சரக்கு. உலகத்துல பின்னால வீடு கட்டினாரு, தங்கத்துல கட்டினாரு. இந்த தங்கம் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, ஜகாத் வாங்க ஆள் இல்ல, பணம் வாங்க ஆள் இல்ல. தங்கம் கட்டியா வச்சிருந்தான், அதை வச்சு வீட்டை கட்டினாரு. ஆனா கல்குல துணியா கிடையாது. சாமி துணியாங்கிற பாக்கெட்ல வெளியே வச்சிருப்பாங்க, இதயத்துல இடம் கொடுக்க மாட்டாங்க துணியாவுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்? அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பின் போது அவங்களுடைய தாய் ஷிஃபா ரலியல்லாஹு பெற்ற பரக்கத்து. எப்படி எந்த வியாபாரத்தை தொட்டாலும் ஜெயிப்பாங்க. யார் சொல்றா? ஷிஃபா சொல்றாங்க. என்ன பரக்கத்து? ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து. ரசூலுல்லாஹ்வுடைய தாயிக்கு பிரசவம் பார்த்த பரக்கத்து. எப்படி பால் வியாபாரம் செஞ்சாரு, என்ன வியாபாரம் செஞ்சாரு, வெண்ணெய் வியாபாரம் செஞ்சாரு, பால் கட்டி வெண்ணெய். உலகத்துல எத்தனை வியாபாரம் இருக்கோ அத்தனை வியாபாரம் செய்தார். அன்றைக்கு அவ்வளவு வியாபாரத்துல பொழிட்டு பிறந்தாருங்க. முழுக்க முழுக்க ஹலால் தான், ஹலால் தான். அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, உங்க வியாபாரத்துடைய ரூல் என்னன்னு கேட்டான். எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டான். வியாபாரத்துல எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டான். இங்க நிறைய வியாபாரிகள் இருக்கலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த வியாபாரத்துக்கு 4 ரூல் இருக்குன்னா, இந்த 4 நிபந்தனை. முதல்ல, நான் கடனுக்கு எந்த பொருளையும் வாங்க மாட்டேன். முதல் விஷயமே அடிபட்டு போச்சு. இன்னைக்கு கடன் இல்லாம வியாபாரத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, முதல்ல கடன்ல பரக்கத்து இருக்காது, அது தவிர்த்துங்க. எப்படிங்க கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லல, ஜாயிஸ் தான், ஹலால் தான். அது கடனாக இருக்கிற வரைக்கும் ஜாயிஸ், கடனாக இருக்கிற வரைக்கும் ஜாயிஸ். கடன் விஷயத்துல ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா பெரிய பாவம் செஞ்சவங்க கூட வந்து செல்லாத தக்பீர் கட்டி தொலை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் முதல்ல என்ன கேட்பாங்க? அல்ஃபீக்கும் தை, அல் அலைஹி தை. இவர் கடனாளியான்னு கேட்பான். அப்படிதானே? இவர் கடனாளியா? கடனாளின்னா அடைக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்பான். காசு இருக்குதுன்னா தொலை வைப்பாங்க, அடைக்கலாம். இல்லைன்னா செல்லாத தொலை வைக்கணும். கடனுக்கு வியாபாரம் நான் செய்ய மாட்டேங்கிறான், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. கடனுக்கு ஒரு பொருளை நான் வாங்க மாட்டேன், பொருளை செய்ய மாட்டேன். சரி, இதாவது பரவாயில்லை. அடுத்து சொன்னாங்க, கடனுக்கு எத்தனை பொருள் நான் விற்கவும் மாட்டேன்னு சொன்னேன். வாங்குறதும் இல்லை, கொடுக்கிறதும் இல்லை கடனுக்கு. இப்படி ஒரு வியாபாரத்தை நம்ம கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாது. நமக்கு இன்னைக்கு கடன், கடனுக்கு கடன், கடனையே வியாபாரம் செய்யலாம். போய் பேசலாம், பயப்பட்டே வித்தை, காசு கொடுக்க மாட்டியா? ஒரு வியாபாரம் கூட பேசுறீங்களா? என்னங்க இது 1 லட்சம் ரூபாய், சரியா? காசு இல்லை, காசு இல்லை, 1 லட்சம் ரூபாய் சொல்லி நிறுத்தி வச்சிடலாம். இன்னொரு பாக்கிய முடிக்கலாம், முடிச்சாங்க போய் 1.5 லட்சம் ரூபாய் அப்படியே வாங்கி அப்படியே மாற்றி விட்டார். பையர் யாரு, செல்லர் யாருன்னு தெரியாது. பையருக்கு செல்லர் தெரியாது, செல்லருக்கு பையர் தெரியாது. நடுவில் ஒரு மீடியேட்டர் மட்டும்தான், இவர் மட்டும்தான். தன்னை மீடியேட்டர் அவங்க சொல்ல மாட்டாரு, தானே அதை கூட விற்கிற மாதிரி, வாங்குற மாதிரி. வைகுந்தை வித்தை, கடனை வாங்கி கடனை வியாபாரம் செய்யற பற்றி நான் சொல்லலாம். சொந்தப்படுத்துங்க. ஒரு 10,000 ரூபாய் போட்டீங்க, அட்வான்ஸ் போட்டீங்க, நிப்பாட்டீங்க, அது வேற விஷயம். அதையே தவிர்க்கணும். ஆனா அது வேற விஷயம். எந்த அட்வான்ஸும் இல்ல, கடன் சொல்லி பொருளை நிறுத்தி வைக்கிறது, இன்னொரு பாக்கிய முடிக்கிறது. வியாபாரத்துக்குள்ள நடக்கிற கடன் பட்ஜெட்
ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததற்கு பின்னாலே, குளோபல் கேபிள் ஆனதுக்கு பின்னால, குளோபல் வில்லேஜ் ஆனதுக்கு பின்னால, உலகமே கைக்கு வந்ததற்கு பின்னால இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றது தேவையா தேவையில்லையா, இஸ்ராஃபா பயனுள்ளதா பயனில்லையா, வாங்கணுமா வாங்க வேண்டாமா, எதை பத்தியும் கேட்டுக்காம இன்னைக்கு நுகர்வோர் கலாச்சாரத்துல நம்ம பெரிய அளவில் உருவாக்கி சிக்கி போயிருக்கோம். கடனுக்கு வாங்குறது இல்ல, கடனுக்கு விற்கிறது இல்ல. ஒரு பொருள்ல குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை கஸ்டமர்கிட்ட காட்டாம விற்க மாட்டேன். நாலாவது, விளைநிற்றத்தை எதிர்பார்த்து பொருளை பதிக்க வைக்க மாட்டேன். இந்த நாலு வியாபாரத்தினுடைய ஒழுங்கு. தாய்க்கு பிரசவம் பார்த்த தாய்மார்கள் இந்த 4 பேர்கள் அதற்கு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் எனக்கு அதற்கு கொடுத்த பெரிய பரிகாரம் என் பிள்ளை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த உம்மு ஐமன்? அல்லாஹ் வாழ்க்கையில் அவ்வளவு வாக்கியத்தை கொடுத்தான் அம்மாவுக்கு. பாலைவன பூமியில நடந்து போய்கொண்டிருக்கிற பொழுது, கடுமையான தாகத்தில் இருந்த பொழுது, வானத்தை அந்த அம்மா பார்த்தாங்க. வானத்தில் இருந்து சொர்க்கத்தில் இருந்து தண்ணீரை அல்லாஹ் இறக்கி வச்சான். இந்த வாக்கியம் எல்லாம் இந்த நாய்மார்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பேசிக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, வாங்க நான் உம்மு ஐமனை போய் பார்க்க போறேன், போய் சந்திச்சு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லுவோம், நாம போய் கேட்டுட்டு வருவோம் சொல்லிட்டு யாரு? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு 2 பேரும் குன்னா ரசூலுஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல இருக்கும்போது நம்மளை கூட்டு போவாங்க, அவங்களுடைய தாயிட்ட கூட்டு போவாங்க. ஒரு வாக்கியம் பாருங்க, அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க பாருங்க. இவங்க யாருன்னா ஆமினா அம்மாவுடைய அடிமைகள், வேலைக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு வீட்டு வேலை பார்க்கிறவங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு. பின்னால 6 வயசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது மதீனாவுக்கு அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களை சொந்தங்களை பார்த்துட்டு வர்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா 3 பேரும் போயிட்டு திரும்புற இடத்துல அபுவான் ஒரு இடம் உண்டு. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர வழியில அபுவான் ஒரு இடம். அந்த இடத்துல வரும்போது ஆமினா அம்மா நோய் சுகம் இல்லாம படுக்கிறார், நோய்வாய்ப்பட்டு படுக்கிறார். அந்த இடத்திலேயே அவங்களுடைய ரூபம் பிரியும். ஆமினா அம்மா மௌத்தாயிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுதுட்டாங்க. 6 வயசுல பிறக்கிறதுக்கு முன்னால் வாப்பாவை பார்க்கல. எத்தீம்னா என்ன, அனாதைனா என்ன, அனாதையுடைய கஷ்டம் என்ன, இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே உணர்ந்தாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் ஆமினா அம்மா 6 வயசுல ரசூலுக்கு இருக்கும்போது வஃபாத் ஆகுறாங்க. அபுவாங்கிற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேத்தி அரவணைச்சி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அம்மா தான் ஒரு தாயுடைய அந்தஸ்துல இருந்து கொண்டு வந்து மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஐமன் யாருன்னா விளங்கணும்னா இவங்க எல்லாமே தாய்மார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய்மார்கள். 62 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. மதீனால இருந்து ஹஜ்ஜுக்கு என்ன வயசுல போனாங்க? வாழ்நாள்ல
62வது வயசு. ஒரு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க, 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி 4 உம்ரா. 62 வயசாக இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 8 நாள் பயணம். சனிக்கிழமை கிளம்புறாங்க. மதீனால இருந்து சனிக்கிழமை புறப்பட்டாங்க ஹஜ்ஜிக்கு. ஒவ்வொரு இடமாக தங்கி வந்து மறு சனிக்கிழமை மக்காவுக்குள்ள நுழையாங்க. இந்த வர வழியில புதன்கிழமை ராத்திரி ஒரு இடத்துல தங்குறாங்க. அபுவாங்கிற இடத்துல தங்குறாங்க. அது ஒரு மலையடிவாரம், காடு நிறைந்த பகுதி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் இங்கேயா நீங்க ராத்திரி தங்கன்னு கேட்டாங்க. ஆமா, இங்கதான் நம்ம தங்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயினுடைய கபரை தேடி போறாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது தன் தாயினுடைய கபரை ஜியாரத் பண்றதுக்கு போறாங்க. தன் தாயிட்ட பயணத்துல போறாங்க. 6 வயசுல மௌத்தான நபிக்கு 6 வயதாக இருக்கும்போது மௌத்தான ஆமினா அம்மாவுடைய கபரை 62வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 வருஷம் கழிச்சு போறாங்க. போய் அந்த அபுவாங்கிற அந்த இடத்தை தேடி போய் தாயினுடைய கபூர்ல உட்கார்ந்து இரவு முழுக்க அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12,000 சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. மதீனால இருந்து ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு 12,000 தோழர்களோடு போய் தன் தாயினுடைய கபூர்ல போய் உட்கார்றாங்க. தன் தாயிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. கபூர்ல பேசுறது, கபராளிகிட்ட பேசுறது, பேசாட்டி கொஞ்ச நேரம் உணர்வுபூர்வமாக நிற்கிறது. ஜியாரத்துங்கிறது என்னங்க? கபூர்ல போய் ஜியாரத்துங்கிறது என்ன? போய் நின்று யாசீன் ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதுறோம், சூரா ஓதுறோம், அவங்களுக்காக துஆ செய்யறோம். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. உணர்வுபூர்வமாக அந்த கபூர்ல நின்று அவர்களோடு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை என்ன ஓட்டங்கிற மனசுல என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபராளிகளை நீங்க அடக்கம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா குடும்பத்தார்கள் குறைந்தபட்சம் கொஞ்ச நேரம் நீங்க நில்லுங்க. நீங்க கபூர்ல நிற்கிற பொழுது அதை கொண்டு கபராளிகளுக்கு கொஞ்சம் ஆசுவாசம், சந்தோஷம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேரம் நிக்கணும்னு ஹதீஸ்ல இருக்கு. குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்காரங்க எவ்வளவு நேரம் நிக்கணும்? ஒரு ஒட்டகம் அறுத்து பங்கிடப்படுகிற நேரம் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரம் நிக்கணும். அடக்கிட்டு உடனே வெளியே வந்தார், மற்றவர்கள் வருவார்கள், அது வேறு விஷயம். ஆனா குறைந்தபட்சம் குடும்பத்துக்காரர்கள் நேரம் நிற்கணும். இல்ல மற்ற காலங்களும் நேரங்களும் அமைகிற பொழுது போய் கபூர்ல ஜியாரத்துக்கு கொஞ்ச நேரம் நில்லுங்க. அவங்க பக்கத்துல கபூர்ல அது ஒரு உணர்வு பூர்வமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, கபராளிகள் கலந்து செல்கிற பொழுது நீங்கள் சலாம் சொன்னால் யார் சலாம் சொல்றாங்கிறத கபராளிகள் விளங்குவார்கள். அவர் தெரிஞ்சவனா தெரியாதவனாங்கிறத விளங்குவாங்க. அவர் சொந்தமா சொந்தமில்லையாங்கிறத விளங்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ர் போர்க்களத்துல 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டு கொண்டு வந்து அவங்கள ஒரு பாலைவன ஒரு பாலடைந்த கிணத்துல போடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க அவங்களோடு. அவங்க கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் செத்து போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்க. உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்க. கபராளிகளின் பார்வை கூர்மையானது, கபராளிகளின் செவி கூர்மையானது, கபராளிகளின் உணர்வு கூர்மையானது. ஹயாத் உள்ளவங்களோட மௌத்தா போனவர்களுக்கு தான் உணர்வுகள் அதிகமாகும், புலன்கள் அதிகமாகும். அது அகப்புலனது. என்ன பரிசகிற ஒரு தேவை இருக்கிறதுனால நமக்கு அது தெரியறது. கொஞ்ச நேரம் நெல்லுங்க இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தாயிட்ட பேசின அந்த வார்த்தையை பாருங்க. 56 வருஷம் கழிச்சு தாயினுடைய கபூர்ல போய் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது, நீங்க இந்த இடத்துல வச்சு உடல்நல குறைவாக நீங்க மௌத்தா போகும்போது நான் அழுது கொண்டிருந்தேன், ரொம்ப அழுதேன். நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க ஒரு வார்த்தை, மகனே அழக்கூடாது, குல் ஹய்யின் மையத்
குல்லு ஜதீதில் வந்தால் உலகத்தில் ஹயாத்தானவர்கள் ஒரு நாள் மௌத்தாகணும், புதியது ஒரு நாள் பழையதாகும். உகது தரத்துக்க நூறா, இந்த உலகத்தின் ஒளியாக நான் உன்னை விட்டு செல்வேன், உலகத்திற்கு ஒளியாக நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அம்மா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பசுமையான அந்த நினைவுகளை தன் தாயிட்ட பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சிறந்தாலேஸ்வரம் சொன்னாங்க, அம்மா இந்த நேரத்திலேயும் கூட உங்களுடைய மகனை நீங்க பார்க்கணுமே, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு சமுதாயத்தின் தலைவராக, இந்த உம்மத்தின் தலைவராக, காத்தவர்கள் அன்பியாவாக அல்லாஹ் எனக்கு பெரிய வாக்கியத்தை தந்திருக்கிறாமா என்று சொல்லி தன் தாயிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏமா இந்த நேரத்திலையும் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க ஹயாத்தாக இருந்தால், இப்ப நீங்க ஹயாத்தாக இருந்து நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்னால், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி தஆல், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா என்று நீங்கள் கூப்பிட்டால் நான் தக்பீர் அவிழ்த்துட்டு வந்து என்னன்னு உங்களுக்கு கேட்பேன். தாய்க்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க. அல்லாஹு அக்பர். அந்த தாயினுடைய வஃபாத்தான அந்த நேரம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் ஆறுதல் ரசூல் அரவணைச்சி அணைச்சி ஆறுதல் படுத்தி ஆசீர்வாதப்படுத்தி பிள்ளை கொண்டு வந்து மக்காவுக்கு கொண்டு வராங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தாய் இல்லாத அந்த இடத்தை நிரப்பி ஒரு தாயாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு அதுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் யார் தெரியுமா? உசாமாங்கிற ஒரு பிள்ளையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உசாமத்து ஒரு செய்தி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பிள்ளை ஏன் பிள்ளைங்கிறார். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஏன் பிள்ளை உசாமா. தாய்மார்களுக்கு சாலிகான மக்களை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? ஒரு சாலிகான மக்களை கொடுக்கிறத விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இது உம்மு ஐமன் வரலாற்று பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிறந்தார்கள், அம்மாவும் பிறந்தாங்க, கலந்துட்டு போயிடலாம். அதெல்லாம் பிரசவம் பார்த்த தாய்மார்கள் அந்த நபியை கொண்டு பாக்கியப்பட்டார்கள். அந்த நபியை அனுபவிச்சாங்க, நபியை அனுபவிச்சாங்க, அதன் கொடை அனுபவிச்சாங்க. வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் விசாலமாக்கி கொடுத்தார். உலகத்தில் சிறந்த மக்களை கொடுத்தார், ஆளுமையான மக்களை கொடுத்தார். உசாமா எத்தனை வயசு பிள்ளை? 18 வயசு பிள்ளை, 17 வயசு பிள்ளை. இளைஞராக இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை ரொம்ப நேசிப்பார். ஹதீஸை எடுத்து பாருங்க, எந்த புது சிப்பா வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டு அடுத்து நான் பிள்ளையை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பான். என்ன வந்தாலும் பிள்ளையை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பான். 17 வயசு பிள்ளைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது ஒரு பெரிய படையை திரட்டினாங்க. ரோமை எதிர்த்து பெரும்பட அந்த படையினுடைய தலைவரா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தான் நியமிச்சார். படையில உள்ளவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் சிப்பாய்கள். தளபதி யாரு? 17 வயசு பிள்ளை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆளுமை உண்டு, தலைமைத்துவ பண்பு உண்டு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு பாருங்க. அது எல்லாத்துக்கும் இருக்காது. லீடர்ஷிப் குவாலிட்டி சஹாபிகள் குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்கு உண்டு. அல்லாஹ் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். புறப்பட்டு நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் உசாமா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, எனக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌத்து மற்ற காரியங்களை கவனிக்கணும், படையிலிருந்து எனக்கு விடுவிப்பு தாங்கன்னு கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, எனக்கு படையிலிருந்து கொஞ்சம் விடுவிப்பு கொடுங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஸெய்த் ரலியல்லாஹு கல்யாணம் முடிக்கிறார். ஸெய்த் ரலியல்லாஹுக்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்த பிள்ளைதான் உசாமா ரலியல்லாஹு. மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பிள்ளை ஃபாத்திமா பின்த்
அப்துல்லா. அப்துல்லாவுடைய மகள் ஃபாத்திமாங்கிறவங்க. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் நபிக்கு பிரசவம் பார்த்தவங்க. இவங்களுடைய மகன் தான் மிகச்சிறந்த தளபதி உஸ்மான் இப்னு அபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் மிகச்சிறந்த தலைவர். உமர் ரலியல்லாஹு பஹ்ரைன் நாட்டினுடைய தலைவராக நியமித்து அனுப்பினாங்க. இப்படி 3 தாய்மார்கள். 4வது தாய் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அபூ லஹபுடைய அடிமை. அபூ லஹபுடைய இப்போ பிரசவம் நடந்துருச்சு, அந்த புள்ள பிறந்துருச்சு. இப்போ சுவைபா அடிமைப்பட்டிருக்காங்க பாருங்க. அந்த பெண்ணுக்கு சொல்லி விட்டாங்க, போய் ஒரு எஜமான் அபூ லஹபுட்ட போய் சொல்லுங்க, அப்துல்லாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த சுவைபா ஓடி போய் தன் எஜமான் அபூ லஹபுட்ட போய் நின்று அந்த அம்மா சொன்னாங்க, அப்துல்லாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷத்தில் அவ்வளவு ஆனந்தப்பட்டு, நீ அடிமை இல்லை, இந்த நிமிஷத்திலிருந்து உரிமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டுட்டு வந்தாங்க. வந்து அபூ லஹபுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. கண்ணெஞ்சக்காரனுடைய கல்வி கூட கலங்கி போச்சு. அல்லாஹ் இந்த 4 தாய்மார்கள் வாழ்க்கையில எவ்வளவு பாக்கியத்தை அனுபவித்தார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், பிறக்கிறார்கள். அந்த அழகை பற்றி என்ன சொல்ல? அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான பிள்ளை, அந்த ஜோதி, அந்த நூர். ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழகை வர்ணிப்பார்கள். அதற்கு முன்னால் பிறக்கிற நிமிஷத்தில் நடந்த நிகழ்வுகள். அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு பெரிய உழுக்கு உழுக்கினார். உமர் தவாப் செய்து கொண்டிருக்கிற அப்துல் முத்தலிப் 200 மீட்டரில் வலவாதியாரத்தில் பேரப்புள்ளை பிறக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கிற அப்துல் முத்தலிப் சஃபாவிலையும் மருவாவிலையும் இருக்கிற சிலைகள் சரிந்து கீழே விழுகிறது. ஆச்சரியமான காட்சி. இந்த உலகத்தில் ஏகத்துவம், தௌஹீத், ஓரிரை கொள்கை இந்த உலகத்தில் இறங்க போகிறது என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அடையாளங்களை காட்டினான். மக்காவில, அரபுலகத்துல, ஜஸீரத்துல் அரபுல, ஈராக்ல, ஈரான்ல, உலகத்திலேயே இந்த மாற்றம் நடந்துச்சு. அல்லாஹ் அல்லாஹ் வணங்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு பெரிய சோதனையை சந்தித்தது. அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அபான மௌலிதுஹு அத்தீபி ரன்சுரிஹி, அன்னலாரின் பிறப்பு வழிபட்டது. அத்தீபி ரன்சுரிஹி, பரிசுத்தமான அசலிலிருந்து, குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. முகத்ததரின் மின்ஹு முகத்தமி, ஆரம்பமும் மரணிக்கிறது, முடிவும் மரணிக்கிறது. ஆரம்பமும் மரணிக்கிறது, முடிவும் மரணிக்கிறது. அது தஃபர்ரஸ மின்ஹுல் ஃபுர்ஸ், பாரசீகம் உணர்ந்து கொண்டது. அது உத்திரு பிஹுலூலில் மூசியன் கபி, ஒரு பெரிய சோதனை பாரசீகத்தை உழுக்க போகிறது. وبعد إيوان كسرى وهو منصدع كشمل أصحاب كسرى. வரிசையா இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த வழியில சொல்லுவாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, பாரசீகத்துல என்ன நடந்துச்சு, கிஸ்ரால என்ன நடந்துச்சு, ஈராக்ல என்ன நடந்துச்சு. பாரசீகத்தினுடைய நெருப்பு 1000 வருஷத்தினுடைய நெருப்பு, அணையாத நெருப்பு ஹமதத், அணைந்து போன 14 தூண்கள் சரிந்து போனது. பாரசீகம், ரோம்,
அத்துணையிலும் இதனுடைய வெளிப்பாடு. ஈராக்கில் புஹைரான் ஒரு பெரிய வற்றாத ஜீவ நதி இருக்குது, சாவான்னு சொல்லுவாங்க. அந்த சாவா நதியது அது கடவுளாக கொண்டாடப்பட்டுச்சு, அது வற்றி போனது. நபியினுடைய பிறப்பின் அடையாளமாக சொல்லுவாங்க, நட்சத்திரம் அந்த குழந்தை வெளியே வந்து கொண்டிருக்கிறது, நான் வானத்தை பார்த்தேன், நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே எங்க மேல விழுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள விழுற மாதிரி இருந்துச்சுக்கிறாங்க. பிறப்பின் ஓசையில் பாரசீகத்தின் நெருப்பு அணைந்தது, கட்டடங்கள் சரிந்தது, நீர் வற்றியது, சிலைகள் முகங்குப்புற விழுந்தன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். பிறக்கிற பொழுது அம்மா சொல்லுவாங்க, பிரசவம் பார்த்த தாய் சொல்கிறார்கள், சுஜூது செய்ய வருகிறார்கள், சுஜூது செய்ய வருகிறார்கள். சுஜூது செஞ்சிட்டு தலையை உயர்த்தினார்கள், விரலை அத்தனையாத்திர வந்து வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது இப்படித்தான் வச்சுட்டு வஃபாத் ஆனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது இப்படித்தான் வச்சுட்டு பிறந்தார். பிறக்கிற பொழுது தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தி சுஜூது செஞ்சுட்டு தலை உயர்த்தி வானத்தை பார்த்தாங்க. கலிமா அவர்களை இப்படி காட்டினாங்க, அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை ஒருவன் தான் இறைவன், இந்த உலகத்தில் இனி ஒருவரை கொள்கையாக உலகத்தில் என்றார். அத்துடன் ஹத்னா செய்யப்பட்டு சுருமாயிடப்பட்டு மக்தூர் தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டு அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது. அல்லாஹு அக்பர். குழந்தை கைக்கு கிடைத்த பொழுது குழந்தையினுடைய மேடையில் ஒரு சொட்டு அசுத்தம் இல்லை. அந்த சிவா நடிகா சொல்றாங்க, அந்த பிள்ளையை நான் தான் தூக்குறேன், முதல்ல பிள்ளையினுடைய உடம்புல ஒரு சொட்டு அசுத்தம் இல்லை. நாங்கள் வளமையை போல் அந்த பிள்ளையை தண்ணீரை வச்சோம், தண்ணீரை கொண்டு பிள்ளையை கழுகினோம். அதை ஒரு கவிதை சொல்லுவார், உலகத்தில் பிறந்த குழந்தைகளை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள், தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் செய்வார்கள். உலகத்தில் முதலாக தண்ணீர் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறது. முதல் முறையாக தண்ணீர் தன்னை தானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பட்டு சுத்தம் செய்து கொள்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி ஹாதல் குலாம் தய்யிபல் அல்தானி قد صاد في المهد على الغلمان وعينه بالله للسلطان. அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தந்துட்டான் புகழ்ந்து அவங்க சொன்ன அந்த புகழ் மாலை மௌலூத் ஷரீஃப்ல உண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். குழந்தை பிறந்த அந்த தருணம், அந்த அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகை என் கண் இதுவரை கண்டதில்லை. இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க, உங்களை விட அழகு உலகத்துல எந்த கண்ணுமே கண்டிருக்காது என்று சொன்னாங்க. அவ்வளவு அழகு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை பத்தி பேசணும்னா அல்லாஹ் அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த அழகை கொடுத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அந்த அழகை கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகுல ஒரு பகுதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபியுடைய அழகுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் நபியும் அழகுதான், நீங்களும் அழகுதான், ரெண்டு அழகுக்கு என்ன வித்தியாசம் கேட்டான். ரெண்டு அழகுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன அம்லஹு வ யூசுஃபு அஸ்பஹுனா. அம்லஹ்னாவும் அழகுதான், அஸ்பஹ்னாவும் அழகுதான். ரெண்டு அழகுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை தெரிஞ்சுக்கங்க. ரெண்டு அழகுக்கு ஒரு வித்தியாசம் என்ன? அஸ்பஹ்னா யூசுப் நபி பார்த்தவங்க அழகு, பார்த்த அழகா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? பார்க்க அழகு கூடிட்டு. ஒரு தடவை நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு நீங்க
வசீமன் கசீமன். சில அழகு இருக்கு, நேர்ல பார்த்தா அழகா இருக்கும், நேர்ல பார்த்தா அழகா இருக்கும், முகத்தை பார்த்தா அழகா இருக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு என்னன்னா வசீமன் கசீமன். நேர்ல பார்த்தாலும் அழகா இருப்பாங்க, சைடுல பார்த்தாலும் அழகா இருப்பாங்க. சில பேர் சைடுல பார்த்தா அழகா இருக்காங்க இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு பார்க்கும்போது அழகு, பார்க்க பார்க்க அழகு, எத்தனை தடவை திரும்ப திரும்ப பார்த்தாலும் அழகு கூடிக்கிட்டே இருக்கும். முன்னால பார்த்தாலும் அழகு, சைடுல பின்னால எப்படி பார்த்தாலும் அழகாக தெரியாது. ஸல்லல்லாஹு ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை, வாசல் மிக்க உங்களை விட அழகான ஒரு பிள்ளையை லம் தனகத்து ஐனி, என் கண் இதுவரை பார்த்ததில்லை என்று சொல்லலாம். வ அஜ்மலு மிக்க உங்களை விட பேரழகுபட்ட கத்தை லம் தலிதி நிசா, உலகத்தில் இதுவரைக்கும் எந்த பெண்களும் பெற்றிருந்ததில்லை. உங்களை விட அழகான பிள்ளை இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே பெற்றெடுத்ததில்லை, எந்த தாயும் பெற்றெடுத்ததில்லை. ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லை என்று சொல்லலாம், ஒரு ஐயம் இல்லை. மனிதன்ற முறையில் எதுவெல்லாம் குறையாக இருக்குமோ அதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் குறையாக இருக்காது, நிறைவாக. வேர்வை இருக்கிற வேர்வை நாற்றம் இருக்கும். வேர்வை அது மனிதர்கள் ஒரு வகையான வெறுப்புக்குரியது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வேர்வை இருக்கிற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் நேரத்துல வந்து படுத்திருப்பாங்க, தோல் விரிப்புல படுத்திருப்பாங்க. அந்த வேர்வையை நாங்கள் அப்படியே எடுத்து ஒரு பாட்டில் அடைச்சிட்டு இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க, எங்களை கேட்டாங்க, உம்மு சுலைம் என்ன செய்யறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க வேர்வையை நாங்க அத்தனை பயன்படுத்துறோம். கஸ்தூரியை விட மனமான, கஸ்தூரியை விட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெருவுல நடந்து போனாங்கன்னு வைங்க, எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த தெருவுல போனாலும் மனம் நீக்குமா? ஹதீஸ்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெருவுல கடந்து சென்றால் அந்த தெரு நபியினுடைய மனத்தால் கஸ்தூரி அப்படியே இருக்கும். இது இப்படித்தான் வந்திருக்கிறாங்க கண்டுபிடிப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்துல படுத்திருக்கிற பொழுது அம்மா பக்கத்துல இருந்த மகன் சொன்னாங்க, பாத்திமாட்ட, மகளே நான் எழுந்திருச்சு நிக்கிறவனால எழுந்திருக்க முடியல, என்னை கைத்தாங்களா பிடிச்சி கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்க வைப்பியான்னு கேட்டான். மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் செய்யணுமா, நீங்க ஏன் எழுந்திருக்க கஷ்டப்படுறீங்க இந்த சக்கராத்துல அப்படின்னு சொன்னா. ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல மகளே, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நிக்காஹ் செய்த நாளிலிருந்து அவங்க என் வீட்டுக்கு உள்ள வரும்போது நான் உட்கார்ந்து வரவேற்க மாட்டேன், நின்றுதான் வரவேற்பேன். 25 வருஷம் நாங்க குடும்பம் நடத்திருக்கிறோம். என் வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நான் உட்கார்ந்து வரவேற்க மாட்டேன், எழுந்திருச்சு நின்றுதான் வரவேற்பேன். 60 அடி தூரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்பதை அவர்களின் கஸ்தூரி வாசனை சொல்லும். நான் சொல்கிறேன், என் கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் எழுந்திருக்கிறேன். 60 அடி தூரத்தில் என் கணவர் வருகிறார்கள், கஸ்தூரி வாசனை. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, என் கணவர் வீட்டிற்கு வருகிற பொழுது வீடே வெளிச்சமாகிவிடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, வெளிச்சத்தை பார்த்த உடனே நான் ஒரு கவி மாதிரி வரவேற்பேன். லீ ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எனக்கு ஒரு சூரியன் உண்டு, உலகத்திற்கு ஒரு சூரியன் உண்டு. எனக்கு ஒரு சூரியன் உண்டு, உலகத்திற்கு ஒரு சூரியன் உண்டு. உலகத்து சூரியன் பகலில் உதயமாகும், என் சூரியன் இரவில் உதிக்கும் என்று சொல்வார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழக, அந்த நூற, அந்த ஜமாலியத்தை, அந்த கஸ்தூரி பேரை கூட கஸ்தூரியை விட மனமானது. خلقت مبرأ من كل عيب يا رسول الله. எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். பேரை குறையாது, நிறைவாது, கஸ்தூரி அது, மனமது. ரத்தம், உடலிலிருந்து ரத்தம் வடிந்தால் அது நஜீஸ். யா ரசூலல்லாஹ், உங்கள் ரத்தம் சுத்தமானது யா ரசூலல்லாஹ். முபர்ரஅ மின் குல்லி ஐப். ரத்த குத்தி எடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜாமா பண்ணுவாங்க. ஹிஜாமா பண்ணிட்டு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தையிபு, இத கொண்டு யாருக்கும் தெரியாத இடத்துல தோண்டி புதைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவர் ஒரு கோப்பையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரத்தத்தை கொண்டு வரார். ரத்தம் ஹராம் தான், நமக்கு தெரியும், சட்டம் அதுதான். இவர் கோப்பையை கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு மறைவான ஒரு இடத்துல நின்று அந்த ரத்தத்தை குடிச்சிட்டார். குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். கையெடுத்தவும் நான் சொன்ன மறைவான இடத்துல ஊத்திட்டீங்களான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, மறைவான இடத்துல ஊத்திட்ட யார சொல்றா, மறைவான இடத்துல ஊத்திட்ட. கையெடுத்தவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டாங்க, இவர் குடிச்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உடலை எப்படி நரகம் தீண்டாதோ, என் உடலினுடைய இரத்தம் உங்கள் வயிற்றுக்குள் சென்றதினால் நரகத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. ரத்தம் எங்கள் ரசூலை கவனித்தது பரிசுத்தம். வேலை அந்த சூரியனே. நகத்தை கூட சஹாபிகள் கீழே விட்ட மாட்டாங்க. அதை எடுத்து பாட்டில போட்டு வச்சு ஆசிரியர்கள் அவர் சொல்லுவாங்க, இது எங்க பெருமானாருடைய நகம். எனவே நான் மௌத்தா போயிட்டா என்னை கஃபன் செய்யும் போது என் கண்ணுல இந்த நகத்தை வச்சு நீங்க கஃபன் செய்யுங்க. முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுகிற பொழுது அந்த முடியை எடுத்து பாக்கியமாக தலப்பாகைக்குள்ள பாக்கெட்டில வச்சிருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டியிருக்கிற தலப்பாகைக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கேட்டாங்க, அது எப்படிங்க எந்த போருக்கு போனாலும் வெற்றியோடு திரும்பியீங்கன்னு கேட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு உடனே அந்த தலப்பாகை கட்டி சொன்னாங்க, அந்த வெற்றியின் ரகசியம் உள்ள இருக்கு என்று சொல்லி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான இந்த முடியை எடுக்கிறார். خلقت مبرأ من كل عيب كأنك خلقت كما تشاء. يا رسول الله, எந்த குறையும் இல்லாமல் பிறந்தீர்கள், நீங்க விரும்புற மாதிரியே பிறந்தீங்க. நபி விரும்புற மாதிரியே அல்லாஹ் படைச்சான். خير الحمد لله. ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்பு குறித்து பேசிய இந்த வரிகள் வார்த்தைகளும் இன்றைய இரண்டாம் நாள் உரையின் நிறைவாக சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك محبة النبي صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك عظمة النبي صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك شفاعة النبي صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك جنة مع النبي صلى الله عليه وسلم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب
وصل عليه وسلم. பெண்கள் போனதுக்கு பின்னால